18 வயசு கீழே உள்ள குழந்தைங்களா நீங்க? அப்ப இந்த படம் உங்களுக்கு உண்டான படம் கிடையாது. படம் பேர் பார்ட் 2. பார்ட் 1 பாத்தீங்கன்னா பார்ட் 2 கதை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். பார்ட் 1ல இருக்கிற கதாநாயகி வேற, இதுல இருக்கிற கதாநாயகி வேற, அதனால கொஞ்சம் குழம்பிடாதீங்க. அதாவது தொடக்கத்திலேயே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மிருகம், அதை நான் மிருகனே சொல்றேனே, இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து நம்ம கதாநாயகி தப்பிக்கிறாங்க. அங்க இருந்து தப்பிக்கிறவங்க இப்ப இந்த மிருகத்தோட ஸ்டோரி எப்படி பிறந்துச்சு, ஏன் இந்த கொலைலாம் பண்ணுது, அந்த ஸ்டோரி எல்லாம் காட்டுவாங்க. இப்ப நம்ம கதாநாயகி பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு, அண்ணனும் இறந்துட்டாரு. இப்ப இவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுக்காக தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி, அந்த தெரிஞ்சவர் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட சொல்லி ஒரு 11 பேர்கிட்ட திருப்பி இந்த மிருகம் வாழ்ந்துட்டு இருக்க இந்த காட்டுக்குள்ள மறுபடியும் போறாங்க. போனவங்க எல்லாருக்குமே அந்த விகாரமான அந்த மிருகம் எப்படி ஊதுனுச்சுன்றதா கதை. சரி சொல்றேங்க, படத்துல ஆபாசமான காட்சிக்கும் சரி, கொடூரமான காட்சிக்கும் சரி பஞ்சமே கிடையாது. அது என் வாயால சொல்ல முடியாது. ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்றேன். கதை தொடக்கத்திலே ஒருத்தனை போட்டு தள்ளும் இந்த விகாரமான இந்த மிருகம். எதுவும் எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, குடலை உருவி மாலை போட்டுருவேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த படத்தை அது அப்படியே மாலை தாங்க போட்டுச்சு. அவன் வயிற்றுக்குள்ள கையை விட்டு அவன் குடலை உருவி அவன் கழுத்துல அதை சுத்தி ஒரே இருக்கு. பினிஷ். இது குறவு, ஒன்றும் நிறைய இருக்கும். அதனால சின்ன ரசத்தையே பார்த்து உங்களுக்கு மயக்க வரணும். தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்காதீங்க. படம் எங்க பார்க்கலான்னு சொல்லி நான் கீழே போடுறேன் பேரை. நீங்க அந்த இடத்துல போயிட்டு இந்த படத்தை நீங்க தட்டி பார்த்துக்கலாம். நான் உங்கள் கிரேசி ஜி.